இவங்க அதிமுக கூறா இருக்குன்றாங்க. பிஜேபியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கூறா இருக்குங்க. உன் வீட்டில் என்ன கருமாந்திரம் இருக்கோ அதை பார்க்கணும். நீ அதை விட்டுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கட்சியில் என்ன நடக்குது, திமுக அதுவும் எங்கேருந்து பார்க்குறேன், 2000 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறேன். உன் கட்சியில் என்ன நிலைமை இங்கேன்றது பார்க்கல. எல்லாருக்கும் ஃபைல் ரெடி பண்ணு கவர்னர்கிட்ட போன அண்ணாமலைக்கும் ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க. இது அண்ணாமலை ஃபைல் அப்படி என்ன ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கல்யாணராமன் ஒரு மூத்த தலைவர், அவங்களாம் தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க, கட்சியை வளர்க்காமையே வளர்த்த மாதிரி ஒரு சீனை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெவலுக்கு போயிருக்கணும். யார் இந்த கேடி ராகவன், அவர் கேடி ராகவனோட கெரியரில் எங்கே போயிருக்கணும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் போயிருக்கணும். ஒரே ஒரு வீடியோ போட்டு காலி பண்ணியாச்சு. ஒரு பிஜேபியோட ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. நீங்கள் நாங்களும் பேப்பர் பேனெல்லாம் எடுத்து வச்சுன்னு ஒரு மூலையில் நின்று அனுப்புனா இந்த பஜனை கோஷ்டிங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. கீர்த்தனைகள், பஜனை கோஷ்டி, இப்படி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியோட ஸ்டைல் அது. ஆனால் அந்த கட்சியில் அந்த ஒழுக்கம் வந்து உண்மையான சொல்லுறாங்க, ஒழுக்கமான கட்சி, நேர்மையான கட்சினா அது பிஜேபி இருந்தது. அண்ணாமலை வந்த பிறகு அந்த கட்சியோட ஸ்டைல் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து இது ஒரு திராவிட கட்சி மாதிரி ஆயிடுச்சு. கஸ்தூரிக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. கஸ்தூரி இப்போ தான் சேர்ந்தாங்க கட்சியில், ஆதரவாக பேசுனாங்க. இப்போ கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அவங்களும் இப்போ அண்ணி ஆகிட்டாங்க. ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணி வாழ்கன்றான். யாரை? கஸ்தூரியோட கூட்டத்தில் யாரான்னு கேட்டால் பிஜேபி தொண்டு போட்டுக்கிறான். அண்ணி வாழ்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணன் யாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. கஸ்தூரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வளர்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து சினிமாவை வந்து விமர்சனம் பண்ணுகிறாங்க. விலங்குமா கட்சி? நியூஸ் மே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகர் ராஜேஷ்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா முழுக்க பாஜக தன்னுடைய கரங்களை விரிவுபடுத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு பாஜக மட்டும் என்ன ஆகிட்டு இருக்குது? ஏன்னா முதல்ல வந்து தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் அண்ணாமலை வந்து அவருடைய குரல் பயங்கர ஜாஸ்தியாக வைப்ரண்டாக இருக்கும். ஆனால் இப்போ தலைமை மாறினதுக்கு அப்புறம் தமிழக பாஜகவில் ஒன்றும் அவ்வளோ பெரிய சவுண்ட் இல்லை, ஒரு வைப்ரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அகில இந்திய தலைமைக்கே முதல்ல ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிப்போம். அவங்களுக்கே வந்து பிஜேபியை வளர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. அடுத்த கட்சியில் என்ன வந்து இப்போது சில பேர் இருக்காங்க, இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்க்க மாட்டான். எது வீட்டில் என்ன பிரச்சனை, 3வது வீட்டில் என்ன பிரச்சனை, 4வது வீட்டில் என்ன பிரச்சனை, 15 ஆமாம், புரியுதுங்களா? இது மாதிரி ஒரு இந்த குடும்பங்களே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு வீதியிலேயே பார்த்திங்கன்னா அவன் வீட்டில் நாரின்னு இருக்கும், ஆனால் அவன் அதை பார்க்க மாட்டான். எடுத்த வீட்டில் என்ன, 3வது வீட்டில் என்ன, அங்கே என்ன ஆச்சு, இங்கே என்ன ஆச்சு, இங்கே இவங்க வந்து அவங்களோட போயிட்டாங்க, அவங்க இவங்களோட, இப்படி வந்து அடுத்த குடும்பம் அடுத்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலேருந்து. அது மாதிரி பிஜேபி கூட பார்த்திங்கன்னா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டாங்களே, அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு வந்துட்டாங்களே, அந்த கட்சியில் என்ன பிரச்சனை, இந்த கட்சியில் என்ன. அதனால் வந்து பிஜேபி வளராமறதுக்கு காரணமே அதுதான். நீங்கள் உண்மையிலே வளர்னா உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு என்னவோ அந்த வேலையை செய்யணும். அதை பிஜேபி செஞ்சுட்டாருன்னா கிடையவே இல்லை. இப்போ வந்து அண்ணாமலை வந்தார், காட்டிட்டாரு, பிடிங்கிட்டாருன்னாங்க, கத்த கட்டிட்டாருன்னாங்க, சொன்னாங்களா இல்லையா? என்ன கத்த கட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற உதிரி கட்சிகள்லாம் சேர்த்து நான் வந்து 18% ஓட்டு வாங்கிட்டேன்றது. ஆக்சுவல் ஓட்டு எவ்வளோ? பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டுனா 3.5%. கடந்த காலத்தில் என்ன சார் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து அப்படியே பரட்டிட்டார், ஊட்டிட்டார், பிடிங்கிட்டார், ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணாமலை முதலமைச்சர் சொல்லியிருந்தா பரவாயில்லையா? பிரதமருக்கு போயிட்டாங்க. அடுத்த பிரதமர் வந்து அண்ணாமலை தாங்கன்ட்டாங்க. மோடியோட பிளேஸில் வந்து அண்ணாமலை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்படிலாம் வந்து பேசுனாங்க. அண்ணாமலை வந்து ரெடி பண்ணுறாங்க, சவுத்தில் வந்து ஒருத்தர் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கான வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு இங்கே ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது, அண்ணாமலை செட்டிங் பண்ணது தான் இது. சரிங்களா? இப்போ அண்ணாமலை பண்ண வந்து உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய தெரியும் சார். டிஎம்கே ஃபைலு வந்து போய் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான், அப்படி இது பண்ணிருக்காங்க. கடைசியில் இப்போ டிஎம்கே ஃபைல் இவர் கொடுக்க போய் இவருக்கு ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க. யாருக்கு ஃபைலு? அண்ணாமலைக்கு. காலங்காலமாக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே சில பேர் வந்து ஊடகங்களில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அண்ணாமலை செய்த தகுதி தத்தங்களை வந்து பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ளே பெரிய வந்து ஒரு எதிர்ப்பாயிடுச்சு. அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரலில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட் வச்சு ஓடிட்டுருக்கிறாரே தவிர இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் போனி ஆகலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ போனி ஆக்கிட்ட மாதிரி பேச்சுக்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம பெருசாக கட்சியை வளர்த்துட்ட மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி சென்ட்ரலில் நம்ப வச்சாங்க, மோடி அமித்ஷா நம்ப வச்சுருந்தாங்க.
ஆனால் உண்மை நிலவரம் என்னன்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. உட்கட்சி சதிகள் வந்து நிறைய பண்ணார், கோஷ்டி பூசல்களை உருவாக்குனார். பல கோஷ்டிகள் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி ஒரே கோஷ்டி தான், அது பாஜக கோஷ்டி. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பல கோஷ்டிகள் வந்து கட்சிக்குள்ளே உருவாச்சு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசிங்கப்படுத்திக்கிறது, இந்த ஆடியோ அந்த வீடியோ, இன்றைக்கி இந்த வீடியோ வருது, அந்த ஆடியோ வருது, இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய உங்களுக்கு தெரியும் பண்ணாங்க. அப்போ இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஒரு பீரியடில் காங்கிரஸ் தான் இப்படி இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளாள் கோஷ்டி, ஒரு கோஷ்டி 2 கோஷ்டிலாம் கிடையாது, ஒரு 4 கோஷ்டி இருந்தாலும் சொல்லலாம். கோஷ்டி இருந்தால் கட்சி வளருங்க, ஆமாம் அப்படின்னு. ஆனால் நான் 2 கோஷ்டி இருந்தால் பரவாயில்ல, 4 கோஷ்டி தான் பரவாயில்ல, 40 கோஷ்டி இருந்தால் எப்படி கட்சி வளரும்? அன்பு, பாசம், நேசம் இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த குடும்பம் நிலைக்கும். ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் கூட சரி. அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் பண்ணுறதுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்தில் எப்படி காங்கிரஸ் எப்படி தனித்தனியாக ஒரு நபர் கோஷ்டியாக இருந்தான் காங்கிரஸில், ஒரு நபருக்கு அவங்க பின்னாடி 4 பேர், ஒருத்தர் பின்னாடி 4 பேர், இப்படி வந்து 40 கோஷ்டி இருந்தது காங்கிரஸ். காலி ஆயிடுச்சு காங்கிரஸ். அதே நிலைமை தான் இன்றைக்கி. உன் வீட்டில் என்ன கருமாந்திரம் இருக்கோ அதை பார்க்கணும். நீ அதை விட்டுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கட்சியில் என்ன நடக்குது, திமுக அதுவும் எங்கேருந்து பார்க்குற, 2000 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து பார்க்குற, உன் கட்சியில் என்ன நிலைமை இங்கேன்றது பார்க்கல. இப்போ எல்லாருக்கும் ஃபைல் ரெடி பண்ணு கவர்னர்கிட்ட போன அண்ணாமலைக்கும் ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க. இது அண்ணாமலை ஃபைல் அப்படி என்ன ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கல்யாணராமன் ஒரு மூத்த தலைவர், அவங்களாம் தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க. இது கல்யாணம் போயிட்டு வந்தார் பேர். ஆமாம், ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருக்கிறேன். உண்மை அது. கட்சிக்காக தான், தனிப்பட்ட முறையில் கிடையாது. கட்சிக்காக ஆவேசமாக பேசி வன்முறை தூண்டுற மாதிரி பேசி, அதான் அப்படி சார், வன்முறை தூண்டுற மாதிரி பேசணும்னு சொன்னால் இன்றைக்கி பாதி பேர் ஜெயிலில் இருக்கணும். எப்படி அவர் மத ரீதியான வன்முறையில் இல்லை அது சார், நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். நம்ம வந்து சில விஷயங்களை எளிதாக கடந்துட்டால் அது ஒன்றுமே கிடையாது சார். ஒரு சில இடத்துல எளிதாக கடந்துட்டா வந்து ஒன்றுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் வந்து பச்சை சார், மதன்றது ஒரு காமனாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருடைய நம்பிக்கையை நீங்கள் சீர்குலைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமியை நீங்கள் நிந்திக்கிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தனிநபர் ஒருத்தரையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாடக்கூடியதெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தலைவரை வந்து இறந்து போன தலைவர்களை வந்து கொச்சப்படுத்துறதுலாம் இங்கே எவ்வளோ நடக்குது. இறந்து போயிட்டா தெய்வம்னு சொல்லுவாங்க, அதுவே இங்கே சில நடக்குது. நான் நியாயப்படுத்தலை, கல்யாணராமன் வந்து கைது பண்ணது வந்து நியாயப்படுத்த, சட்டப்படி அதை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைய முடியாது. ஆனால் பிஜேபிக்கு வந்து கல்யாணராமன் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு தனக்காக, தன் குடும்பத்துக்காக, சுயநலத்துக்காக வாழ்ந்த மனிதர் கிடையாது, கட்சிக்காக, இயக்கத்துக்காக வாழ்ந்த மனிதர். கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆகி பேசுவார். அது பக்குவமற்ற சூழல் இருக்கலாம். சிறை எல்லாரையும் பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். அது சிறைக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த சிறை வந்து நம்மளை வந்து எவ்வளோ தூரம் பக்குவப்படுத்துதுன்னு தெரியும். அதுக்காக எல்லோரும் ஜெயிலுக்கு போங்கன்னு நான் சொல்லலை, உண்மையாக அது. அப்போது வந்து அவருக்கு சில பாடங்களை வந்து காலம் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். 4 சுவர்கள் வந்து சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நேர்மை இருக்குது அந்த குரலில். மற்றபடி அவர் இதை பேசினார், அதை பேசினா, இதை பேசினார், அது சட்டம் வந்து அதை பார்த்து அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்குறது போகுது, ஜெயிலுக்கு போகுது, அதெல்லாம் நம்ம வந்து முடியல. அந்த குரலில் வந்து நேர்மை இருக்கும். கல்யாணராமன்னா இதுதான் அடையாளம். அவரே வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆனால் உண்மை அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே வந்து இல்லை. அண்ணாமலை வந்து இங்கே வந்து இந்த காலமாக இவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் கோயிலில் கொடுக்குற அந்த உண்டைக்கட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்க காலகாலமாக வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணி இவங்க கட்சி வந்து வளர்த்துருக்குறாங்க. ஆனால் கட்சியை வளர்க்காமையே வளர்த்தா மாதிரி ஒரு சீனை போட்டு, இது கட்சியை வளர்க்காமையே வளர்த்தா மாதிரி ஒரு சீனை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் செட்டில்டு ஒரு ரியல் எஸ்டேட் வந்து பிஸ்னஸாகவே வந்து மேனாகவே மாறிட்டார். கோடி. ஆமாம், வந்து முழுக்க வந்து கேட்டிங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. இப்போ நமக்கே ஏதாவது வீடு ஏதாவது வேணும், ஏதாவது வாங்கணுன்ற மாதிரி ஏதாவது இருந்துன்னு கேட்டால் அண்ணாமலை அப்ரோச் பண்ணோம்னா இப்போ புரியுதுங்களா, இவங்கெல்லாம் தியாகம் பண்ணுவாங்க சார். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்னென்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு விவாத பொருளாக ஊடகங்கள்ல இருந்தது சார். ஆனா அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பிஜேபியோடைய வளர்ச்சியே கீழே போய்கிட்டே இருக்குது. இருந்த வளர்ச்சி போய்கிட்டு இருக்கிற மாதிரி. காரணம் கேட்டா, அண்ணாமலை இருந்த வரைக்கும், அண்ணாமலை இப்போ இருக்கிறாரு, அதுதான் இங்கே சிக்கலே.
அண்ணாமலை இப்போ இருந்து என்ன சார் இருக்குன்னா உட்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு. அவர் மட்டுமே கிடையாது. இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அவருக்கு சில ஒத்துழைப்பு வர்றது கிடையாது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே நுழைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில தலைவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து அந்த மாநில தலைவருக்கு ஏற்ற அந்த செயல்பாடுகள் இருக்கணும். அவர் முதல் மீட்டிங்கிலே காலி பண்ணிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நான் வந்து செயல்படுவேன். அப்போது அண்ணாமலைக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ணாமலை என்ன செஞ்சிடணும், மத்திய பாஜக தமிழ்நாடு அரசுலேருந்து அவர் தலைவர் பதவி எடுத்த உடனே என்ன செஞ்சிடணும், சென்ட்ரலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்து அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டுருக்கணும். இங்கே விட்டுறக்கூடாது. இப்போ இங்கே விட்டதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அன்பு கூட்டம்ன்ற பேரில் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு, இது அன்பு கூட்டம். என்ன கூட்டம்? அன்பு கூட்டம். அன்பு கூட்டம். இந்த பிக் பாஸில் கூட அன்பு கேங்குன்னு ஒரு அந்த மாதிரி அன்பு கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இது அவங்க ஆதரவாளருக்கு ஒரு கூட்டம். சரி, தனி கட்சி தொடங்குறதா ஒரு பிளான் இருந்தது, உண்மை அது. அது வந்து சென்ட்ரலில் வந்து அனுமதி கொடுக்கல. தனி கட்சின்னு பேசின உடனே ரைடு போயிடுச்சு எங்கே அவங்க சொந்தக்கார வீட்டில். அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக ரைடுனா இப்போ இன்னும் கூட பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக கட்சி நடத்தலை. இப்போ நான் கல்யாணராமன் வந்து எச் ராஜா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இருக்கிறாங்க, கட்சி வழி நடத்திருக்கிறாங்க. சில வந்து பேச்சுக்களில் சில குறைகள் இருக்கலாம், அதிரடியாக பேசக்கூடியவங்க. கல்யாணராமனும் சரி எச் ராஜா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிரடியாக பேசக்கூடியவங்க, துணிச்சலாக பேசக்கூடியவங்க, தைரியமாக வந்து ஒரு கருத்தை எடுத்து வைப்பாங்க. அது என்ன ஆனாலும் அது விளைவை பற்றி அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி கேரக்டருங்க. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அதிரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு செய்தி சொல்லிவிட்டு அது கடைசியாக நிறைவு பெறாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏயு மேட்டரில் வந்து சில அதிகாரிகள் பேரை சொல்லுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பேரை சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மாதிரி பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இவருடைய அண்ணாமலையோட சித்து விளையாட்டுகள் நிறைய. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா லெவலுக்கு போயிருக்கணும் யார், இந்த கேடி ராகவன். அவர் கேடி ராகவனுடைய கெரியரில் எங்கே போயிருக்கணும், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் போயிருக்கணும். ஒரே ஒரு வீடியோ போட்டு காலி பண்ணியாச்சு. ட்ரெண்டிங் பண்ணிட்டு. நான் அண்ணாமலை போட்டாரான்னு கேட்காதீங்க என்கிட்ட. நான் அண்ணாமலை போட்டாருன்னு நான் சொல்லலை. ஒரே ஒரு வீடியோவில் காலி ஆகிட்டார். ஊரே என்ன பேசுதுன்னா அண்ணாமலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராமின் தலைகள் எல்லாருக்குமே லாபி. அதுதான் சார், அதுதான் நான் குறிப்பிட்ட சாதின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே இடைநிலை சாதியாக கூட இருக்கட்டும், அது பிராமணராக கூட இருக்கட்டும், அண்ணாமலை பாய்ச்சிட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து செய்த வேலையே நான் கேட்டேன்னா ஒரு மினிமைஸாக இவர் வந்து மேக்சிமம்லாம் ஆயிடல, ஒரு மினிமமாக இருந்தால் கூட அதே மினிமம் தான் இன்றைக்கி மெயின்டைன் ஆகுது. ஆனால் பிஜேபினா ஒரு கௌரவம், பிஜேபினா ஊழலற்ற கட்சி, பிஜேபினா வந்து நேர்மையான மனிதர்கள் இருப்பாங்க, பிஜேபினா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கிற மாதிரியான அந்த இது இருக்காது, ஒரு நேர்மையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். இப்படி தான் வந்து இலகணேசன் பீரியட்லேருந்து சரி, லட்சுமணன், இலகணேசன், அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ பேர் வந்து அப்படி தான், பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. எப்போ வந்து இந்த கட்சி வந்து நாசமாச்சு அப்படின்னு சொன்னால் அது அண்ணாமலை வந்த பிறகு திராவிட இயக்கங்கள் சாயலில் கொண்டு போனார். ஒரு பிஜேபியோட ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா வாழ்க்கையை வெத்துருவீங்க. நீங்கள் நாங்களும் பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுன்னு ஒரு மூலையில் நின்று கிடப்போம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பஜனை கோஷ்டிங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள், அந்த அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. கீர்த்தனைகள், பஜனை கோஷ்டி இப்படி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியோட ஸ்டைல் அது. ஆனால் அந்த கட்சியில் அந்த ஒழுக்கம் வந்து உண்மையான சொல்லுறேன், ஒழுக்கமான கட்சி, நேர்மையான கட்சினா அது பிஜேபி இருந்தது. அண்ணாமலை வந்த பிறகு அந்த கட்சியோட ஸ்டைல் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து இது ஒரு திராவிட கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக திராவிட கட்சியில் மோசம்னு சொல்லலை, அந்த ஸ்டைலுக்கு போய் வந்து இவங்க வந்து போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி ஊழல் ஒழிப்பீங்க, ரெண்டு திராவிட கட்சியை ஒழிப்பீங்க நான் கேட்குறேன். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே வாங்குற அளவுக்கு ஆகிட்டீங்க. அதான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைக்கே வந்து டிஎம்கே நினச்சாங்கன்னா வந்து அண்ணாமலை ஃபைல் ரெடி பண்ணுவாங்க. எது என்ன கவர்னர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறணும், அண்ணாமலை எல்லாருக்கும் ஃபைல் ரெடி பண்ண மனுஷன், அவருக்கே ஃபைல் ரெடி பண்ணுற அளவுக்கு டிஎம்கே வந்து ரெடி ஆகிட்டாங்கல்ல. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நெஞ்ச பேச்செலாம் பேசலை, என்ன பேச்சு அண்ணாமலையோட பேச்சு. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார், இங்கே கோஷ்டி காங்கிரஸே நான் உதாரணம் சொல்லுவேன். காங்கிரஸில் பல கோஷ்டிகள், அதனால தான் வளராமல் போச்சு கட்சி, அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ மட்டும் என்ன செல்வப்பிறந்தகைக்கு ஒரு கோஷ்டி இருக்கலாம், முன்னாள் தலைவர் யாராக இருக்கலாம், அவங்களாம் இருக்குது. இப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஜோதிமணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக வந்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன
இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, டெல்லியில் ஒரு கூப்பிட்டு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நான் கேட்டால் வந்து வந்து ராகுல் காந்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் வந்து விஜய்னு பேசுகிறாங்க. இப்போவும் கோஷ்டிகள் என்ன கோஷ்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கோஷ்டி வைக்கிற அளவுக்கு ஆள்கள் குறைஞ்சிட்டாங்க. ஆனால் கோஷ்டிகள் குறைஞ்சிச்சு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸே குறைஞ்சிச்சு. அப்படி ஆயிடுச்சு. பிஜேபியும் அதே நிலைமைக்கு ஆயிடுச்சு. பிஜேபியும் இன்றைக்கி வந்து கேன்சர் மாதிரி இருக்குது. ஏன் நயினா நாகேந்திரனால அவரால் ஒரு ஷைன் பண்ண முடியல? அண்ணாமலை ஒரு எம்எல்ஏவாக செயல்படுறது வேறு, ஒரு கட்சியோட மாவட்ட நிர்வாகியாக செயல்படுறது, ஒரு கட்சியோட மாநில நிர்வாகி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு தலைமை வந்து நான் தான் எல்லாம்னு சொல்லி நிரூபித்த ஒரு தலைவர் யார்? அண்ணாமலை. நான் தான் எல்லாம் என்னை மீறி தான் சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டார். எப்படி வந்து திமுக இருக்கும்போது வைகோவுக்கு வந்து ஒரு கூட்டம் சேர்ந்ததோ, வைகோவுக்கு தற்கொலை படலாம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தற்கொலை படம்லாம் எங்கேன்னு தெரியும். தற்கொலை படம் என்றைக்கு வச்சாலும் அந்த கட்சியில் இருக்கலாம் தற்கொலை பண்ணாங்க பல பேர், நமக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து அண்ணாமலை வந்து நான் சரி கேட்டேன்னா அப்படி ஒரு தனக்கான கூட்டத்தை அப்படியே ரெடி பண்ணே வந்துட்டார். இப்போ வந்து எப்படி இவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும்? மாவட்ட அளவில் வந்து பதவிகள் மாற்றி போட்டால் கூட அந்த இடத்துல வந்து அண்ணாமலை இல்லைன்னா பரவாயில்ல. அண்ணாமலை வந்து டெல்லியில் கூட்டு போய் ஒரு பதவி கொடுத்து நீங்கள் அந்த பக்கம் வச்சுட்டு போயிட்டுனா பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து அரசியல் பண்ணுறவங்க நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே ஒருத்தர் கவர்னர், முன்னாள் கவர்னர், அந்த அம்மா வந்து ஒரு அரசியல், முன்னாள் தலைவர் இவர் ஒரு அரசியல், எல்முருகன் அவருக்கு ஒரு கோஷ்டி இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்குது, கேடி ராகவன் அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்குது, எச் ராஜா அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்குது, பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு பின்னாடி மாவட்ட அளவில் அவங்கவுங்க, இவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. இப்படி எல்லாரும் கோஷ்டி 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 வச்சு கடைசியில் கஸ்தூரிக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. கஸ்தூரி இப்போ தான் சேர்ந்தாங்க கட்சியில், ஆதரவாக பேசுனாங்க, இப்போ கட்சியில் சேர்ந்துட்டாங்க. கஸ்தூரிக்கும் ஒரு கோஷ்டி இருக்குது, அவங்களும் இப்போ அண்ணி ஆகிட்டாங்க. ஆனால் அண்ணன் யாருன்னு கேட்குறீங்கல்ல, அது அவங்ககிட்டே கேட்டுங்க. உண்மை இது சார். ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணி வாழ்கன்றான். யார்? கஸ்தூரியோட வீட்டில் யாரான்னு கேட்டால் பிஜேபி தொண்டு போட்டுக்கிறான், தாமரை சின்னம் போட்டு அண்ணி வாழ்கன். அப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணன் யாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்களா இல்லையா? அது யோசிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது சார். ஆனால் வந்து கஸ்தூரியை வந்து அண்ணின்றாங்க. கஸ்தூரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வளர்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து சினிமா வந்து விமர்சனம் பண்ணுகிறாங்க. எல்லாம் வந்து கட்டினா வந்து வேறு பொது விஷயங்கள் பேசி விமர்சனம் பண்ணலாம். சினிமா விமர்சனம் வந்து நடிகைன்றது தாண்டி இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நிர்வாகி ஆகிட்ட பிறகு, ஒரு பொறுப்பு வந்துட்ட பிறகு சினிமா விமர்சனங்கள் பண்ணி வந்து பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் இந்த பிஜேபின்ற கட்சி வந்து ஆள தகுதியான கட்சியாக தமிழ்நாட்டில் மாறல. அதை நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணணும். அண்ணாமலையே வந்தால் கூட இன்னும் சீன் போடலாம். அண்ணாமலையால் கட்சி வளர்க்க முடியல. தன்னை வேணால் வளர்த்துக்கிட்டாரு, அண்ணாமலையால் கட்சி வளர்க்க முடியல. ஏன்னா அதனால் இப்போ வந்து வளர்க்க முடியல. ஆனால் நயினா நாகேந்திர மாதிரி ஒரு புதிய நபர்கள் வேறு யாராவது வந்து போட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடைச்சல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குடைச்சல் கொடுது. அன்பு கூட்டம்னு ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை வந்து யார் சார் வந்து இது பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். மான் கி பாத்துன்னு சொல்லி வந்து மோடி பேசினா கூட அது வந்து ஒரு பிரதமர்ன்ற அடிப்படையில் அவர் தனியாக அவருக்கு வந்து ஒரு அமைப்புலாம் தொடங்கிக்கலாம். அவர் தனியாக அண்ணாமலைக்கு இப்போ அண்ணாமலை அன்பு கூட்டம்ன்ற பேரில் ஒரு அமைப்பே இருக்குது. அப்போ எப்படி கட்சி வளரும்? அண்ணாமலையோட ஃபோட்டோ வச்சு கொடியை வச்சு அதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ மத்திய தலைமைக்கு வந்து தெரியல. 2000 கிலோமீட்டர் அங்கே இருந்துட்டு வந்து அடுத்த கட்சியை நோண்டிகிட்டு இருந்தால் உங்கள் கட்சி இங்கே நாறிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்காம வந்து அதிமுக நோண்டலாமா, டிவிகேவை நோண்டலாமா, இல்லை வந்து டிஎம்கேவை நோண்டலாமா, இப்படி தான் இந்த நோன்ற அரசியல் தானே பண்ணிட்டு இருக்குது. நோண்டி அரசியல் தானே பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. நீங்கள் ஏதாவது இங்கே வளர்ந்தீங்களா? கிராமங்களில் போகவே இல்லை கட்சி. இது அண்ணாமலைனா யாருன்னு கேட்குறாங்க. திருவண்ணாமலையில் போய் கேட்டிங்கன்னா அண்ணாமலைனா அதோ கோயிலுக்கு போகிறாங்கன்னு கோயிலை தான் கட்டுவாங்க. அதையே இப்போ தெலுங்கில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது சொல்கிறேன் நான். ஸோ கட்சி வந்து பிஜேபின்ற கட்சி வந்து கேட்டால் கூறாக இருக்குது. இவங்க அதிமுக கூறாக இருக்குன்றாங்க. பிஜேபியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கூறாக இருக்குது. இங்கே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார். நன்றி சார்.